Hi, this is Archana from Property Light. இன்னைக்கு நம்ம ரெடி டு மூவ் இன்ல ஒரு ப்ராஜெக்ட் பார்க்க போறோம். வாங்க போய் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம VGK பில்டர்ஸ் டெவலப் பண்ணிருக்க சாய் ஹத்தி ப்ராஜெக்ட்ல தான் இருக்கோம். மிஸ்டர் இம்ரான் கூட இருக்கோம். ஹலோ சார். ஹாய் மேம், நைஸ் டு மீட் யூ. ஸோ சாய் ஹத்திக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ராஜெக்ட் வந்து கணபதி காலனி ஈஸ்ட் தாம்பரம் லொக்கேஷனில் வந்து அமைஞ்சிருக்கு மேடம். ஸோ இந்த ப்ராஜெக்டோட ஹைலைட் என்னென்னா ரயில்வே ஸ்டேஷன் ஜஸ்ட்டு வந்து ஒரு 7 minutes டிஸ்டன்ஸில் தான் ரயில்வே ஸ்டேஷன் வந்து அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா காலேஜு, ஸ்கூல்ஸு, ஏர்போர்ட்டு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 10 to 20 minutes அந்த ட்ராவலிங் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராஜெக்டை பொறுத்தவரை 3.52 கிரவுண்டில் வந்து இந்த ப்ராஜெக்டை வந்து நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஸ்கொயர் ஃபீட்டில் சொல்லணும்னா 8450 ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம பண்ணியிருக்கோம். ஸ்டில் ப்ளஸ் 5 floor ஸ்ட்ரக்சரில் நம்ம பண்ணியிருக்கோம். இதில் ஒரு ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா 4 அப்பார்ட்மெண்ட் வரும் மேம். 3 bedroom இருக்குது, 2 bedroom இருக்குது. ஒரு ஃப்ளோரில் வந்து 2 bedroom பார்த்தீங்கன்னா 2 அப்பார்ட்மெண்ட் வரும். 3 bedroom வந்து 2 அப்பார்ட்மெண்ட் வரும். 3 bedroom ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 1458லேருந்து 1417 ஸ்கொயர் ஃபீட் வரை இருக்குது. 2 bedroom பார்த்தீங்கன்னா 1195லேருந்து 1228 ஸ்கொயர் ஃபீட் வரை இருக்குது மேடம். உங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்க அம்யூனிட்டிஸ் பற்றி சொல்லுங்கள் சார். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எவ்ரி ஃப்ளோர்லேயும் பார்த்தீங்கன்னா 4 வீடு வரும். இந்த 5th floorல மட்டும் ஒரு 3 bedroom வந்து நம்ம கட் அவுட் பண்ணிவிட்டு ஒரு அவுட்டோர் பார்ட்டி ஹால் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். பார்ட்டி ஏரியா கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. கம்யூனிட்டியாக வந்து அவங்க டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக, ஸோ சோசியல் நெட்வொர்க்கிங்கை வந்து பில்ட் பண்ணுறதுக்காக நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் யோகா டெக் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் எஸ்பெக்சுவலி ஃபார் வந்து சீனியர் சிட்டிசன். ஸோ அவங்களுடைய வெல்பீயிங்கை வந்து நாங்கள் மைண்டில் வந்து வச்சு ஸோ அவங்களுக்கான அம்யூனிட்டிஸை வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். சீனியர் சிட்டிசன் சிட்டிங் ஏரியா, ஸோ 8 pathway வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் மேடம். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு லிஃப்ட் இருக்குது, பவர் பேக்கப் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பேசிக் அம்யூனிட்டிஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஸோ கார் பார்க்கிங் வித் இவி சார்ஜிங் பாயிண்ட்டோட கொடுத்துருக்கோம். இப்போ பொதுவாக ஒரு கம்யூனிட்டியில் ஒரு 400 வீடு 500 வீடு இருந்துச்சுன்னா இவி சார்ஜிங் ஸ்டேஷன் கொடுத்துருவாங்க. 4 plug தான் இருக்கும். பட் ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் ஓனர்ஸுக்கும் அவங்க கார் பார்க்கிங்கில் நம்ம வந்து இவி சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ ஃபியூச்சர் வந்து நம்ம இவி சார்ஜிங் பாயிண்ட் இது எல்லாமே தேவைப்படுது. ஸோ நான் அதெல்லாம் ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்டை வந்து நம்ம மைண்டில் வச்சு தான் இந்த ப்ராஜெக்டில் வந்து எல்லாமே நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஓகே சார். ஸோ ப்ராஜெக்டோட கனெக்டிவிட்டி பற்றி சொல்லுங்கள் சார். ஓவராலாக வந்து 3 கனெக்டிவிட்டி இருக்குது மேடம். ஃபஸ்ட்டு வந்து தாம்பரம் வேளச்சேரி மெயின் ரோடு. ஸோ அந்த மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட்டு 600 meter டிஸ்டன்ஸ்லேயே நம்ம ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் ஈஸியாக ரீச் ஆகிடலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஜிஎஸ்டி ரோட்லேருந்து இப்போ நம்ம MMDA பிரிட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து ஜஸ்ட்டு 10 minutes வரதராஜா தேட்டர் வழியாக, ஸோ அந்த வழியாகவும் நீங்கள் 10 minutes நீங்கள் ரீச் ஆகிடலாம். அது மட்டும் இல்லாமல் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இம்மீடியட்டாக வந்து நீங்கள் ரைட் எடுக்கும் போகும்போது அப்போலோ ஹாஸ்பிட்டல் தாம்பரம் இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு பாரத மாதா ஸ்ட்ரீட்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து வித்தின் 10 minutes நீங்கள் ப்ராஜெக்ட் வந்து ரீச் ஆகிடலாம் மேம். இந்த ப்ராஜெக்டோடைய பட்ஜெட் அப்புறம் எப்போ ஹேண்ட் ஓவர் அதை பற்றி சொல்லுங்கள் சார். ஹேண்ட் ஓவர் பற்றி நான் சொல்லிடுறேன் மேம். அதுதான் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டியாக இப்போ போயிட்டுருக்கு. ஏன்னா ஒரு வீடு வாங்குறாங்க அப்படின்னா ஒரு 2 years 3 years சொல்கிறாங்க. பட் ஒரு 5 வருஷம் 6 வருஷம் கழிச்சு தான் அவங்களுக்கு ஹேண்ட் ஓவர் கிடைக்கிது. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா ரொம்ப ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க கஸ்டமர். இப்போ அஸ் எ VGK பில்டர் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெடி டு ஆக்குபைடு ஸ்டேஜில் நம்ம கொடுக்குறோம். நீங்கள் உங்கள் வீடை வந்து பார்க்கலாம், என்ன பார்க்குறீங்களோ அதுதான் நீங்கள் வாங்குவீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு வீடை வந்து நாங்கள் எங்கள் VGK பிரின்சிபால் என்ன அப்படின்னா எப்போ நாங்கள் ஒரு 4 floor 5 floor கம்ப்ளீட் பண்ணுறோமோ அப்போ தான் வந்து நாங்கள் சேல்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ கஸ்டமர் நீங்கள் வந்து பாருங்கள், வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சமான வீடை வந்து புக் பண்ணிக்கலாம் மேம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஓவரால் நாங்கள் தாம்பரம் ஏரியாவில் ஓவராலாக நம்ம மார்க்கெட் ஸ்டடிலாம் பண்ணுவோம். எல்லாருமே 8000 per square feet 8500 per square feet வந்து கோட் பண்ணுறாங்க. நாங்கள் வந்து 7600 per square feet தான் கோட் பண்ணுறோம். 2 bedroom பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 99 lakhs ஆன்வர்ட்ஸ்லேருந்து கிடைக்குது மேடம்.
3 பெட்ரூம் பார்த்தீங்கன்னா 1458 ஸ்கொயர் ஃபீட்டு, 1,20 lakh அந்த பட்ஜெட்ல இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஈஸ்ட் தாம்பரம் லொகேஷன்ல ரெடி டு மூவ் இன்ல இந்த ப்ராஜெக்ட் அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த ப்ராஜெக்டை சைட் விசிட் பண்ண ஸ்க்ரீன்ல இருக்க நம்பருக்கு இப்பவே கால் பண்ணுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.